வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். சூரிய வெளிச்சத்தில் கண்ணெல்லாம் கிச்சு 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 மூட்டுற மாதிரி கிடக்கு. ஏன்னா அந்த கண் சூரிய ஒளிபட்டு கூசும் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அனலை தீவை உங்களுக்காக சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே சில காணொளிகள் போட்டிருக்கிறேன். பார்க்காதவர்கள் பவனீசன் அனலை தீவு என்று தேடி நீங்கள் பார்க்கலாம். நேற்றைய காணொளி பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த வீதியினுடைய வலப்பக்கம், அதாவது இந்த பக்கத்தை உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதே மாதிரி இந்த வீதியாலையும் பயணம் செய்திருந்தேன். அதாவது இப்படியே போனால் அனலை தீவு இறங்குதுறைக்கு போகலாம். இன்றைய நாளில் இந்த இடத்துல இருந்து இந்த வீதியால் பயணம் செய்யவும். இங்கெங்க எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? அதில் இருக்கிற பள்ளிக்கூடம். எவ்வளோ காலம் இங்கே வேலை செய்கிறீங்க? 4 வருஷம் முடிச்சு. எத்தனை பிள்ளைகள் படிக்குதாங்க பள்ளிக்கூடத்தில்? 113 மொத்தமாக? சரி சரி சரி. என்ன பாடம் படிப்பீங்க? சரி சரி. இந்த சந்தியால் இப்படியே நேர போவோம். வீதியினுடைய 2 பக்கத்துலேயுமே இருக்கிற முக்கியமான இடங்களுக்கு பயணம் செய்து பதிவு செய்ய போகிறேன். ஏனெண்டா ஒவ்வொரு குறுக்கு வீதிக்குள்ளேயுமே போகிறதுன்றது அவ்வளவு சாத்தியமே இல்லை. இதில் பாருங்க, அனலை தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கம். எனக்குண்டா இது இயங்குறதான்னு கேட்டால் இல்லை. ஏனெண்டா இதில் பாருங்க, தரைப்பகுதியை இயங்குறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா இந்த நாங்கள் ஒவ்வொருத்தரையும் காணும்போது தான் கேட்கலாம். ஏன்னா சில இடங்களுக்கு போகும்போது அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோ நேரம் நிற்கிறோம் பார்த்தீங்களா? எதர்ச்சியாக வந்த நண்பர் எங்களுடைய சோமஸ்கந்தாவில் படித்தவர். இந்த ஊரை சேர்ந்தவர்களை காண்றது மிக குறைவாக இருக்குது. எனவே நாங்கள் முடிந்த அளவு தேடி பார்ப்போம். இதில் இருந்து தான் மின்சாரம் வழங்கப்படுது. அது நேற்றைய நாளில் உங்களுக்கு காணொலியில் காட்டினான். சரி, இனி இந்த பக்கமாக போகிறதுக்கு முதல் கூகுள் வரைபடத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதுதான் அனலை தீவு. கடந்த காணொலியில் இவ்வளவு பகுதியையும் காட்டிட்டேன், அதாவது இந்த பகுதியில் இருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த வீதியால் பயணம் செய்ய போகிறோம். 2 பக்கமும் போவோம். அனலை தீவு இறங்குதுறையில் இறங்கி இப்படியே வந்தால் இதில் இப்போ நாங்கள் நிற்கிறது இருக்குல்ல, இது சந்தி. இந்த சந்தியால் இப்படியே பயணம் செய்தால் புளியந்தீவு வரைக்கும் போகலாம். நாங்கள் பயணம் செய்யும்போது 2 பக்க குறுக்கு வீதிகளையும் பார்ப்போம். அதில் வர அண்ணாவை கேட்போம், இது என்ன சந்தி என்ன, இது என்ன சந்தி, இது எவ்வளோ காலம் இயங்காமல் இருக்குது? இது இப்போ 2 வருஷத்துக்கு வெளியங்க இயங்கவே இல்லையா? சுதாகா, இது எத்தனை வருஷம் இயங்காங்கிட்டு? 3 வருஷம். இது என்ன சந்தி? சரி சரி. இந்த உங்களிடம் 4ஆம் பட்டார். இப்படி நேரம் பின்னால் போகணுமா? சரி. இப்போ நாங்கள் இப்படி போனால் புளியந்தீவுக்கு போகலாம், அப்படி தான்? இப்படி வேணால் புளியந்தீவு. சரி, நான் உங்கள்கிட்ட பேர் ரஜினிகா. ஒரு படம் பண்ணுறேன். அடே, இதே முன்னுக்கு போட்டு நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்ததர். இங்கே வாங்க எங்கே போகிறீங்க? சரி என்ன, சரி. அனலை தீவில் வந்து நடிகர் ரஜினிகாந்த். இதால் இப்படி போவோம். இது 3 வருடமாக இயங்கலை. சரியா? அப்படி இடப்பக்கம் பாருங்க, இதில் இருக்கிறது பொது நூலகம் அனலை தீவு. சரியா? அடுத்தது அரச மரத்துக்கு கீழ்ப்பகுதியை பாருங்கள், சுத்த வர கட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கே கூடுதலாக நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற அந்த மரங்களை சுற்றியும் கட்டப்பட்டிருக்கு. இதில் இருக்கிறது சங்காநாதர் மகா கணபதி பிள்ளையார் கோயில். சரியா? இது ஒரு பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயிலை கொஞ்சம் வேகமாக சுற்றி கொண்டு வருவோமா? கோயிலினுடைய வெளி தோற்றத்தை பார்த்து கொண்டு வாங்குவோம். சரி, இந்த கோயிலை சுற்றும் போது அப்படியே இடப்பக்கம் பாருங்க. தரைப்பகுதி உண்மையாக நல்லா இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. அனலை தீவு உண்மையிலேயே பயிர்களுக்கு, மரங்களுக்கு, செடிகளுக்கு, கொடிகளுக்கு சிறந்த ஒரு மண் தோற்றமுடைய இடம். சரி, வீதியால் இப்படி பயணம் செய்வோம். பாருங்கள், இது ஒரு பிரதான வீதி, ஆனால் எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு வீடு ஒன்று. இந்த ஊரில் இந்த மக்கள் எப்படி முன்பு வாழ்ந்தார்கள் என்பதை உணர்த்துறதுக்காகத்தான் டக்கண்டு போயிடுவோம். வாங்க, இதனுடைய இந்த வேலைப்பாட்டை நீங்கள் பார்த்து எதிர்காலத்தில் இப்படி செயற்படுத்தி கொள்ளலாம். என்ன
இப்படி வந்தால் இது மேலே கூரை அமைப்பு, இந்த மாதிரி ஒரு டானா மாதிரி ஒரு வரவேற்பு அறை, அதே மாதிரி இதில் ஒரு அறை, எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குப்பா. ஓ கடவுளே, இப்படியே வாங்க. இது முன்னுக்கு இருக்கிற மாதிரி இந்த பகுதி. அடுத்தது கூடுதலாக அந்த பழைய கால வீடுகளை பாருங்க, இப்படி தான் இருக்கும். தங்குற அறைகள், அடுத்தது வரவேற்பு அறைகள் அப்படி இருக்கும். அப்படி பின்பக்கம் தான் இந்த மாதிரி சமையலறைகள் அந்த மாதிரியான இடங்களை பார்க்க முடியும். சரி, இவ்வளோ தான். இதை உங்களுக்கு காட்டுறது காரணம், இந்த வீடெல்லாம் முன்பு வெளிநாட்டுக்கு போய் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல, உறுதியாக சொல்ல முடியும். ஏனெண்டா இங்கே முதல்ல வந்து நல்ல செல்வ செழிப்போடு மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கே வாழ்ந்த மக்கள் ஒரு சில காரணங்களால், இந்த ஊரில் இருக்கிற சில அத்தியாவசிய பிரச்சனைகள் மற்றும் இங்கே வந்து ஒரு பயம் வந்தது. ஏனெண்டா யுத்த கால பகுதியில் எங்களோட உயிருக்கு ஏதாவது நடந்துடுமோ என்ற ஒரு அச்ச நிலையால் தான் பெருமளவில் இடம்பெயர்ந்து போனார்கள். இப்போ இதெல்லாம் பாருங்க, எவ்வளோ பெரிய நிலை. இப்போ உங்களுக்கு நான் இதையும் காட்டுறேன்டா, இவ்வளவு பொருளும் படகுல தான் கொண்டு வரப்படும். உள்ளங்கதா ஊர்காவல்துறையில் இருக்கிற அந்த இறங்குதுறைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இருந்து படகுல தான் பயணிகள் படகோ அல்லது இந்த மாதிரி பொருட்கள் ஏற்ற படகுல தான் கொண்டு வரப்படும். இது பாருங்கோ, மரத்தில் செய்யலை, இது வந்து சீமெந்தில் தான் செய்யப்பட்டிருக்கு, கான்கிரீட். இப்போ இவ்வளவும் வந்து அந்த காலத்தில் கொண்டு வந்து கட்டப்பட்டிருக்கண்டா. இப்போ நீங்கள் தீவு பகுதிகளில் வாழக்கூடியவர்களுக்கு தெரியும். நாங்கள் நயனாதீவுக்கு போகும்போதும் அதை பற்றி விசாரிச்சிருந்தோம். ஒரு மணலினுடைய விலை 50,000 ரூபான்னு வைங்க, ஒரு லோட் மணல். அது நயனாதீவுக்கு கொண்டு போகிறதுக்கு 40,000 ரூபா கூட முடியும். ஒரு டிராக்டர் ஏற்றுறதுக்கு 10,000 ரூபா. அது எப்படின்னா ஊர்காவல்துறைக்கு கொண்டு வந்து ஊர்காவல்துறை வரைக்கும் ஒரு பையுக்குள்ளே போட்டு கொண்டு வருவார்கள். அதாவது இந்த உரப்பை மாதிரி அதுக்குள்ளே போட்டு அதை பிறகு கொண்டு வந்து இங்கே இருக்கிற இப்போ நயனாதீவு இறங்குதுறையோ இல்லைண்டா இந்த அனலதீவு இறங்குதுறையோ அதில் வச்சு அந்த பையில் இருக்கிற மணலை டிராக்டரில் போட்டு உழவு இயந்திரத்துக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே போட்டு அதுக்கு பிறகு தான் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்போ இந்த வீடு அப்படியான ஒரு நிலையில் தான் கட்டப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கான செலவுகள்ன்றது மிக அதிகம். இந்த வீடு கட்டுறதுக்கு 1 கோடி முடியுமெண்டா, இங்கே கட்டுறேன்டா 2.5 கோடி தேவைன்ற மாதிரி தான் மேலதிக செலவு இருக்குது, இந்த பயண செலவுகள். இப்போ அப்படி இருக்கும்போது அந்த காலத்திலேயே அப்படி சிறப்பாக கட்டியிருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு. எல்லா வீட்டுக்காரர்களும் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய வீட்டை இயற்கையால் அலங்கரிக்கிறார்கள். அவதானித்த வரைக்கும் அப்படி தான் என்னால் உணர முடியும். இதில் வெள்ளப்பக்கம் வயல் நிலம் தோட்டம் தான், ஒரு வயல் விதைக்கிறது என்னமோ தெரியல. பார்ப்போம், நல்லா விசாரிப்போம். வயல் தானே, ஏன்னாண்டா இங்கால இடப்பக்கம் வயல் விதைச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி நிறைய கடைகள், இந்த கட்டடங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களோட பேர்? நவரத்னம். உங்களோட பிறந்த இடம்? நயனாதீவு. வாழ்கிற இடம்? அனலதீவு. இங்கே எவ்வளோ காலம் வந்து? இப்போ 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆச்சா? ஒரு மூட்டை அரிசி எடுக்க போகிறீங்கன்னா எடுத்துக்கொண்டு வேற உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் நீங்கள் அந்த அரிசி விலையை விட? 150 ரூபாய் 200 செலவாகும் ஒரு மூடைக்கு எடுக்கிறாங்க. ஒரு மூடை எடுக்க பஸ்ஸுக்கு அதுதான் கொண்டு வர ஆட்டான்னு சொன்னாங்க. 150 ரூபா காணுமா? 80 ரூபா காணா, அதை கூட தான் வரும். படகு செலவே 100 ரூபாவே. 100 ரூபாய்க்கு எடுப்பாங்க. நாங்கள் இன்னைக்கு படகுல வந்தது 100 ரூபா. இப்போ நம்ம அதில் பொருளுக்கு சொல்கிறோம். ஒரு மூடைக்கு ஒரு ஆளுண்டு காசு எடுப்பான், இல்லை 50 ரூபா காசு எடுப்பான். ஆளுக்கு 100 ரூபா எடுப்பான். அதுதான் தனியாக அதுவும் ஒரு மூடையாண்டு எடுக்க இல்லை. கூட்டியாக வைக்கிறது இங்கே அங்கே விற்பனை விலையை விட இங்கே விட இங்கே கூட தான். 40 ரூபா கூட. அதுதான். சரி, என்ன சரி, நன்றி. அப்படி வெள்ளப்பக்கம் பாருங்க, இது ஒரு பள்ளிக்கூடம். நெல்லைதீவு சதாசிவ மகாவித்யாலயம். ஒரு முருகன் கோயில் இருக்குது. இது பக்கத்தால் போகிற வீதிக்குள்ளே போவோம்.
எல்லாரும் மேலதிக வகுப்புகள் முடிந்து வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வலப்பக்கம் பாருங்கள், இதுதான் முருகன் கோயில். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு கட்டிடம், விளையாட்டு மைதானம் பாருங்கள். சரியா? இப்போ நாங்கள் இந்த வீதியால் கொஞ்சம் தூரம் போய் இடப்பக்கம் திரும்பினா ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் திரும்ப பிரதான வீதிக்கு போவோம். இதில் இடப்பக்கம் இது வந்து ஆச்சி கோயில் வீதி. இதுக்குள்ளே போவோம். அனலை தீவில் நன்னீர் கிடைக்கிற ஒரே ஒரு கிணறு இந்த கிணறு தான். இந்த கிணற்றில் தான் நிறைய பேர் வந்து தண்ணி எடுக்கிறார்கள். இது நாச்சிமார் கோயில். இதில் பாருங்க தேர்முட்டி நல்ல வடிவாக இருக்குது கோயில். அளவான கோயில். கோபுர அமைப்பு நல்ல அளவாக இருக்குங்க. கட்டிட வேலைப்பாடும் நல்லா இருக்குது. அப்படியே இடப்பக்கம் பாருங்க, இதில் ஒரு கேணி குளம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அங்கால வயல் மாடுகள் ஒன்று மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சி தெரியுதா? நல்லா இருக்குது. சரி, பார்த்தீங்களா? இந்த கோயிலுக்கு நாங்கள் வரைக்க மணி ஓசை கேட்குது. உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் யோசிக்கலாம் காணொலிக்காக சொல்கிறேன். உண்மையிலேயே நான் இறைவனை வேண்டும் போது எப்படி வேண்டும்னாண்டா, இப்போ எனக்கு சில ஈர்ப்பான கடவுள்கள் இருக்கிறார்கள். நான் கண்ணகி என்ற ஒரு பெண்ணையும் வணங்குறேன். நான் உங்களுக்கு தெரியும் தானே. நான் எப்படி வேண்டுவேன்டா, பற்றாப்பளை கண்ணகி அம்மா, சரியா? சன்னதி முருகா சிவனே, எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடி நடக்கணும். நான் எப்போ என்றாலும் இப்படி தான் வேண்டுவேன். இப்போ நான் ஒரு பைக் வாங்கணுமெண்டா, பற்றாப்பளை கண்ணகி அம்மா, சன்னதி முருகா சிவனே, நான் ஒரு பைக் வாங்கணும் என்று வேண்டவே மாட்டேன். இதுதான் என்னுடைய மனதில் நான் எப்போவுமே உச்சரிக்கிறது. நான் எந்த கோயிலுக்கு போனாலும் அதை தான் உச்சரிப்பேன். ஆனால் எப்போ நான் இந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடி நடக்கணும்னு யோசிச்சனோ, அந்த காலத்திலேருந்து எனக்கு நல்லதாக நடக்குது உண்மையாக. சரி, அதில் இருக்கிற அந்த குறுக்கு வீதிக்கு போய் வந்து நாங்கள் நல்லா உள்ளுக்கு போகையில்லை. ஏன்னாண்டா இப்போ இதில் பாருங்க, இங்கே அவதானிக்கும் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. கூடுதலாக அந்த குறுக்கு வீதிகள் போது முக்கியமான இடங்கள் என்று மிக குறைவாக இருக்குது. என்ன சொல்கிறது, கோயில்கள் தான் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிறது கபால் கந்தோர் அஞ்சல் அலுவலகம் அனலை தீவு. அதில் இருக்கிறத பாருங்க. இதை காண்றதே மிக குறைவு. தபால் பெட்டியை என்ன ஐயனார் பேக்கரி. சரியா? நிறைய குறுக்கு வீதிகள் இரண்டு பக்கமுமே போகுது. ஒவ்வொரு வீதிக்குள்ளேயுமே போகிறதுன்னா அது இந்த அளவுக்கு சாதகம் என்று எனக்கு தெரியலை. இதில் ஆட்டுக்கே அப்படி களத்தில் காட்டியிருக்குது. கூடுதலாக அந்த தோட்ட வேலிகளுக்குள்ளே போகலாமல் இருக்கும். ஏன்னா ஆட்டினுடைய உடம்பு வேலிக்குள்ளால் போகும் அப்படி வளைஞ்சு நனைஞ்சு. ஆனால் தடி கட்டி கிடந்தால் போகாது. இதில் ஒரு கோயிலுன்றான் வீடு. பாருங்கள், இந்த வீட்டு காணியே பாருங்கள் இவ்வளவு சோலையாக வச்சுருக்குறாரு. சோலையண்டு தென்னை மரங்கள், அடுத்தது பச்சை பசையரெண்டு சிறப்பாக தான் இருக்குன்னு. ஆனால் நல்லா இருக்குது இந்த ஊர். சரி, இதில் இருக்கிறது முருகன் கோயில். இதில் தேர்முட்டி இடப்பக்கம்.
பாருங்க. இந்த பக்கம் பாருங்க. இதில் இருக்கிறது யாழ்ப்பாணம் அனலை தீவு தெற்கு அரசு தமிழ் கலவன் பள்ளிக்கூடம். இந்த இதால் போய் கடற்கரையால் போய் போகலாம். தொடர்ச்சி அவங்கள கடற்கரையை காட்ட நீங்கள் கோவப்பட்டுருவீங்க. இனி நாங்கள் இந்த வீதியால் போவோம். சரியா? இதில் ஒரு சின்ன கோயில். முன்னுக்கு குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் குடியிருப்புகளே இல்லை. என்ன இவ்விடம் இதில் இங்கால போனால் புளியந்தீவு. அதை நாங்கள் அடுத்த காணொலியில் உங்களுக்கு காட்டுறோம். இந்த வீதிக்கு போயிடுறோம். இப்போ இந்த இடத்துல குடியிருப்புகள் குறைவு தான். இது திருத்தாட்டியும். அண்ணா இது எங்கே போகுது இந்த வீதி? தெற்குக்கு போகுதா? சரி. நம்ம பேர் இங்கெல்லாம் வீடுகள் இல்லையா? குடியிருப்புகள் இருக்கா? சரி சரி சரி. இல்லை வீடுகள் இருக்காமாண்ணா. நான் வீடுகள் இல்லைன்னு நினைச்சேன். வீடுகள் இருந்தால் ஏன் இந்த வீதிகள் எல்லாம் போடப்படாமல் கண்டுகொள்ளப்படாமல் இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்கள் இப்போ அனலை தீவினுடைய தெற்கு பக்கத்தில் நிற்கிறோம். இந்த வீதியினுடைய 2 பக்கத்தையுமே பார்த்து கொண்டு வாங்குவோம். இந்த இடப்பக்கம் வீடுகள் இருக்குது. தொடர்ச்சியாக வீடுகள் இருக்குது. இந்த பகுதியில் நம்ம வீடுகள் இருக்குன்னு சொல்ல வீட்டை காணையிலேடாப்பா. தென்னந்தோப்பா வருது பிறகு. நல்லா இது எப்படி இருக்கு? என்ன கேணி? என்ன கேணி வெட்டி இருக்கிறாங்க. இந்த இடையில நிறுத்தி இருக்கு போல. அடுத்து இந்த இடம் நல்ல சோலையாக இருக்குது. வேலை பக்கம் பாருங்க தோட்டங்கள் அதிகமாக இருக்குது இந்த பகுதியில். இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே குறுக்கு வீதிகள் போகுது. அது வந்து குடியேற்ற திட்ட வீதி. அதில் பாருங்க இருக்குது. இதில் குடியேற்ற திட்ட 9ஆம் வீதி அப்படின்ட்டு இங்கே இதில் வேலை பக்கம் 10ஆம் வீதி அப்படி இப்படியாண்டு 2 பக்கமுமே இந்த வீதியினுடைய எண் போடப்பட்டிருக்குது. அங்கே பாருங்க வீதியை பாருங்க. இந்த இடத்துல நல்லா போடப்பட்டிருக்கு வீதி. இதுதான் மீன் விற்பனை செய்யப்படுற இடம். மீன் வாடி. இதெல்லாம் காலை வேளையிலங்க நிறைய சங்குகள் இருக்கு. சங்கு சக்கரம்போ சுத்த வைக்கிற. இந்த வீதி நல்லா இருக்குது. கடற்கரை வீதி. கற்றாழை. நயினாதீவுக்கு போகும்போதும் அதிகமாக கற்றாழைகளை பார்க்க முடியுது. இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ விளைஞ்சு போயிருக்கண்டு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது நோய்பட்டு நோய் தாக்கத்துக்குள்ளாகி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி கோயில்கள் இருக்குது. வைரவர் கோயில், சிவன் கோயில், சின்ன சின்ன கோயில்கள் நிறையவே இருக்குது. இதில் வார ஐயாவோட கதைப்போம். பிறந்த இடம் நயனாதீவு இருக்கிறது இங்கே. பாருங்க யாரை பார்த்தாலும் நயினாதீவுன்றீங்க. அது அப்படி தான் அந்த நாள் பழைய காலங்கள். ஏன் அப்படியே என்ன திருமணமாகி வர்றதா? நீங்கள் பிறந்த இடம் நயினாதீவு. பாருங்க என்ன காரணத்துக்காக இங்கே வந்த நீங்கள்? வயதாது போகுது தம்பி. அதில் ஆளுக்கு தெரியும் என்னத்துக்கு ஒன்று இதுக்கு. கல்யாணம் செய்து வரையிலையா? அப்போ ஆனால் கூடுதலாக அப்படி இங்கே வந்து வாழ்ந்துருக்கீங்க நிறைய பேர். அப்போ இங்கே அம்மா இடஒழுவு. அப்பா பிறந்த இடம் எது? அப்பா இங்கே சொல்ல கேள்வி. அது அப்போ உறுதியாக தெரியாதா? சரி ஐயா சரி.
ஐயோ இப்படி நிறைய இடம் இருக்குது. இங்கே வருங்க ஆத்தி இரவில் நல்ல வேகமாக வரும்னு நல்ல கணக்காக தான் இருக்குமே. இந்த பகுதியில் தான் தோட்டங்கள் கூட பாருங்க. ஐயா இந்த இடமா நீங்கள் உங்கள்கிட்ட தோட்டம் என்னென்ன பயிர் செய்கிற நீங்கள்? இங்கே கூடுதலாக மிளகாய் பயிரில் தான் கூடவா? இதை வச்ச எவ்வளோ காலம்? தை மாதம் 3ஆம் தேதி நீங்களே எல்லாம் இங்கே எல்லாம் காய போட்டு புகை போட்டு கொடுக்குறதா இல்லை இதை வந்து வெட்டி கொண்டு போயிடணுமா? நாங்களே போட்டு கொடுக்குறோம். சரி சரி. கனகாலம் தோட்டம் தானே இல்லை? எத்தனை கண்டு இது? 3000 கண்டு. உன்னோட பேர்? சதீஷ்கர். சரி சரி. இங்கே வந்து இந்த வேலையாட்களை பிடிக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கும். கஷ்டம். அந்த இப்போ இந்த தோட்டம் கட்டுற அந்த விடயம் எல்லாம் நீங்களா செய்யணும் இல்லை? இந்த ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இப்போவும் இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? இப்போ கூட எந்த அளவு குறைஞ்சிருக்கு? 3-2 வீதம் செய்யணும். 3-2 வீதம் செய்யணும், ஒரு வீதம் இல்லை. இந்த இடத்துல இல்லை வீடுகள் இருந்ததா இல்லை தோட்ட வழி தான் இது? சரி சரி. எது உங்களுக்கு நல்ல இங்கே மிளகாயா புகையிலையா நல்ல? இந்த மண்ணுக்கு எது பொருத்தமாக இருக்குது? சரி சரி நன்றி. சரி இங்கே கூடுதலாக புகையில தான். நான் கேட்ட வரைக்கும் அதிகமாக சொல்கிறது புகையில தான். திக்காக மிளகாயும் செய்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் புகையிலை 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 எங்கள் தோட்டங்களை. இந்த வீதியெல்லாம் இந்த கூகுள் வரைபடத்தை பாருங்க, அனலை தீவில் பிரதானமாக காட்டப்படுற வீதிகள். ஆனால் பாருங்க எந்த இடம் தம்பி இடம்? நைனாதீவா அனலதீவா? டேய் நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். எங்கே வாங்க? தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். அங்கே மிதிவண்டிக்கு மிதிவடினும் பாருங்க. ஐயோ என்னடா வெளுத்து நீங்கள் சொல்லிப்போட்டு போங்க. என்னடாப்பா எத்தனையாம் பட்டாரம்? 6ஆம் பட்டாரம். சரியா. இங்கே பாருங்க, இதில் வீதி ஓரளவு போட்ட மாதிரி இருக்குது. அப்படியே வந்தால் இதில் யோசிக்க வேண்டிய விடயம் என்னென்னா, இங்கே வீதி சரியாக போடப்படையில இல்லை, சரியான முறையில் போடப்படையில்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போடப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே வந்து பெரிய வாகனங்களும் ஓடுறது குறைவு. கூடுதலாக மிதிவண்டி முச்சக்கர வண்டி தான் அதிகமாக பார்க்க முடியுது. இதில் இடப்பக்கம் போய் வருவோம், இதுக்குள்ளே போய் வருவோம் வேகமாக. மிதிவண்டி முச்சக்கர வண்டி தான் அதிகமாக பார்க்க முடியுது. முச்சக்கர வண்டியும் மிக குறைவு. அப்படி இருக்கும்போது போடப்பட்ட வீதிகளே இப்படி ஆனது. எவ்வளோ காலத்துக்கு முன்னே போடப்பட்டன்னு தெரியல. ஆனால் வீதி சரியாக போடலை. இப்போ நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம்னு பாருங்க. இந்த சந்தையில் எங்களுடைய பயணத்தை தொடங்கி இப்படியே வந்து இதுக்குள்ளாலையெல்லாம் சுற்றி இப்போ இந்த இடத்த வந்து நிற்கிறோம். இதால் இப்போ வேலை பக்கம் இதில் அந்த பக்கம் பாருங்க இவ்வளோ மேடை. என்ன பாறையை பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய பாறை. அப்படியே வெலை பக்கம் பாருங்க. இது உங்களுக்கு எந்த தீவை நினைவுபடுத்தும் சொல்லுங்க? நெடுந்தீவை நினைவுபடுத்தும். இந்த மாதிரி தான் நெடுந்தீவில் கற்களை அடுக்கித்தான் மதில் கட்டுவார்கள். நம்ம வரைக்கும் பாருங்க. ஆனால் இது அனலை தீவிலையுமே இந்த இடத்துல பார்த்ததுல எனக்கு மகிழ்ச்சி. இதில் ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்குது, மாதா கோயிலை.
கூடுதலாக ஏன் தூக்கி இருக்குதுன்னு தெரியல எனக்கு. இதில் மணி கோபுரம், இதில் ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில்னு தெரியல, பார்ப்போம். என்ன கோயில் இது? வள்ளியப்பர் கோயிலா? சரி, வள்ளியப்பர் கோயில். கோயில்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் கோயில்கள் மிக அதிகமாக இருக்குது. அருணோதயா கலையரங்கு, அனலை தீவு. இப்படி இந்த காட்சியை பாருங்க. ஆமாம், கடலோட பனிமரங்களை பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பாக இருக்கு என்ன. ஆனால் என்ன மோசமான விடயம் என்றால் இடப்பக்கம் பாருங்க, கடல் அரிப்பு அதிகம். இப்படி மோசமாக அரிச்சிருக்குன்னு இது பாதுகாக்காட்டி விளைவுகள் மிக பெரிதாக இருக்கும். இதில் வெள்ளப்பக்கம் பனை வளவு, பனை வளவு, பனை வளவு. சரி, இப்படியே போனால் நாங்கள் ஐயனார் கோயில் பகுதிக்கு போடலாம். நாங்கள் ஏற்கனவே அங்கே போனாங்கள் தானே, அதனால் இப்படி திரும்பிக்கா போவோம். நீலக்கடல், நீலவானம், தரை, இதில் அங்கே பச்சை பசையில் இருக்கிற தரை, அப்படியே பனை மரங்களோட சிறப்பாக இருக்குது. எந்த இடம் நீங்கள்? என்ன வேலை செய்கிறீங்க இப்போ? இங்கே என்ன செய்கிறீங்க? சும்மா கரைக்கடையில் வந்து நிற்கிறோம். என்ன வேலை செய்த நீங்கள்? இப்போ என்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் கடத்தூர்லாம் செய்து வந்துட்டாங்க. இப்போ ஒன்றும் காலையில் இப்போ கடற்றொழில் இப்போ எப்படியாம இருக்குது? நீங்கள் உங்களோட காலத்தோட ஒப்பிடும்போது இப்போ எப்படியாம? இப்போ கஷ்டம். அதிலே இந்த தங்குச்சி வரையெல்லாம் எழுதுகிட்டு போடக்கூடாது, அதோட எல்லாம் நிப்பாட்டி போட்டு வைக்கிறோம். இப்போ இந்த பகுதியை பாருங்கவன், இப்படி பாறையெல்லாம் விட்டஞ்சா அரிச்சு போயிருக்குது. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே இப்படியா இருந்தது? 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நேரில் இருந்தது. இந்த குடா வந்து நேரில் இருந்தது, இப்போ துளைச்சி எடுத்துட்டு. அந்த 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 அளவோட இருந்ததா? இல்லை இல்லை, அவர் சொல்றது இந்த மூலையோட இப்படி நேர இருந்ததுண்டு. ஆனா அதுல அரிச்சு போச்சு. இது அரிச்சிட்டு டேய், நீ பின்னுக்கு விழுந்து இந்த எங்களை கவலைப்பட பாதுகாப்பு கிடையாது. பாரு அப்படியே நிற்கி கட்டுறங்கிட்ட ஒன்றும் இல்லை. இல்லை என்னென்னா இது இன்றைக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 30 வருஷத்துக்குள்ளே தான் இது மாறி இது மாறி இருக்குது. சரியா, இன்னொரு 100 வருஷத்துக்கு பிறகு எப்படி இது மாறப்போகுது? அதை விட இங்கே வந்து இங்கே அந்த வீதியே இருக்காது போல இருக்கு. இதை பார்த்து பாருங்க, இங்கே வந்துடுது, அந்த வீதிக்கு இங்கே வந்துடுது. அப்போ ஒவ்வொரு தீவுகளையுமே பெருமை பேசி இது எங்களுக்கு அது எங்களுக்குன்னு சொல்லி கச்சதீவையும் வாங்கி வச்சிருக்கணும். இருக்கிற தீவை பாதுகாக்கலையே. என்ன சொல்றீங்க? இருக்கிற தீவை அரசாங்கம் தானே பாதுகாக்கணும், நாங்கள் பாதுகாக்க இல்லை இல்லை, அதை தான் அந்த அரசாங்கத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு இப்போ கூடுதலாக அந்த கருங்கல் அடுக்குவார்கள் தெரியுமா? அப்படி கொழும்பெல்லாம் அந்த சில கடற்கரை ஓரங்களுக்கு எல்லாம் போனால் அப்படி தான் அடுக்கி இருக்கு. ஐயாவே சொல்கிறார் பார்த்தீங்களா, கொழும்பெல்லாம் அடுக்கி இருக்கு. இங்கே இந்த மாதிரி கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுன்றது உண்மையிலேயே கவலையான விடயம். இது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் கண்டுகொள்ள வேண்டிய ஒன்று. என்ன ஓட்டுக்கிட்டு வரணும், ஓட்ட பண்ணணும். இதை பற்றி கதைச்சினீங்களா? இதை பற்றி கதைச்சினீங்க? ஒரு தரம் அந்த எடுக்கவில்லை, கேட்கவில்லை, கதைக்கவும் இல்லையா? நீங்க வார அரசியல்வாதிகள்டையும் இதை பற்றி கதைக்க இல்லையா? ஆரப்ப இன்ஜினை கொள்ளுகளை கூப்பிட்டு விட்டு அதை ஓடி தங்க வரல சில கொடுத்து போட்டு. அப்ப அவர்கள் வந்து கிட்ட ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கிறவர்களை வச்சு இந்த கட்சியை போடுங்க போடுங்க சொல்லி இவங்களுக்கு சிலவு கொடுத்தா இவங்க நீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இனி சொல்லணும் இதுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. இப்போ இல்லை இல்லை இல்லை, அதை எனக்கு விளங்குது. நீங்களே நான் மக்களை சொல்றேன். மக்கள் ஒரு 2 பனை வெட்டி கொண்டு போகலாமா? அதுக்குள்ளார கொண்டு போகலாமா? நாங்கள் இப்போ போகிறோம் வீட்டை, பனையை வெட்டுவோம். இப்படி அடியோட தரைச்சு வெட்டி வெட்டி சின்ன சின்ன கட்டையாக அந்த பையக்க வச்சு கொண்டு போயிடலாம். வச்சுட்டு போகலாம். அவர்கிட்ட கொடுக்க வச்சுருவாரு. ஐயா, குடும்பங்கள் இப்போ எத்தனை இருக்குதுங்க? கொஞ்சம் ஒரு 600. ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் 2000 குடும்பத்துக்கிட்ட இருந்து கர்நாடகாவோட போய் சேர்ந்து. கர்நாடகாவில் இருக்கணும் இந்த குடும்பம் 500 குடும்பத்துக்கு 1000 குடும்பத்துக்கும் இல்லை. என்ன கதைக்கிறீங்க? கனடாவில் 1000 குடும்பம்? போன 100 குடும்பம் போயிருந்தா இப்போ 100க்கு 100 10 சொன்னால் அது 1000 குடும்பம் ஆகிடுது. ஜெர்மனியில் இருக்குது, பிரான்ஸில் இருக்குது, சுவிஸில் இருக்குது, லண்டனில் இருக்குது. இங்கே ஆக்கல அனலைவ் ஆக்க முந்தி குட்டி சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி குட்டி சிங்கப்பூர்? அது அந்த நேரத்தில் இன்ஜினியர் கொஞ்சம் பேர்கிட்ட காசு நல்ல காசுகள் இருந்தது, வசதியாக இருந்தது. அவர்கள் என்னோட வசதியாக வந்தவர் தோட்டங்கள் செய்கிறாங்கல்ல. இப்போ இங்கே இந்த மக்கள் வெளியேறி போகிறதுக்கு என்ன காரணம்?
வெளியேறி போனதுக்கு? அது பிரச்சனைகளோட எனக்கு திறந்து விட்டுட்டாங்க, நின்றவங்கெல்லாம் பாதி. இப்போ இங்கே என்ன பிரச்சனை இருந்தது அந்த காலப்பகுதி? அந்த காலப்பகுதியில் நீர் பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததானே. அது தங்களுக்கு எது நடந்துருமோண்டே போக தொடங்கிட்டாங்க. இந்தியாவிலேயும் போயிருந்துட்டு திரும்பி வந்துடுதுகள். அங்கே கனடா சிங்கப்பூர்லாம் 80 திறந்துட்டான், 80 எல்லாம் திறந்தாச்சு. அதோட 1-2 அங்கால பெருகி விட்டாங்க. அது கடுமையான பிரச்சனைகளோட 90-91 காதகப்பனை எடுத்துட்டாங்க. அதுதான் என்ன அவ்வளோ குடும்பம் குடிகள் இருந்தது இவ்வளவு இல்லை. இதில் ஆக்கள் இருந்ததா? இதில் எல்லாமே அதில் ஒரு ஊர் இருந்தது, அதுக்குள்ள 2-3 கோட்டில் இருந்தது. எனக்கு தெரியக்கூட நாங்கள் சின்ன பிள்ளையில இதெல்லாம் பிறகு இங்கே கஷ்டம் வந்து சொல்லி அங்கால போய் சேர்ந்து வன்னி பக்கங்களில் இருக்கிறாங்க. 2000 குடும்பத்துக்கிட்ட இருக்கும் இருந்தது. இப்போ இல்லை, இப்போ 500,000 வீடு சும்மா அந்த ஊர்களெல்லாம் வந்து குடியேறி இருக்குது. பிறந்த வந்த பிள்ளைகள் காணி இல்லாத ஊர் இல்லாத. ஆனால் கூடுதலாக இப்போ நான் கேள்விப்பட்டேன்னா ஒரு வீடு இருக்குண்டா அந்த வீட்டினுடைய உரிமையாளர்களை விட வேறு ஆக்கள் தான் நாங்கள் இருக்கணும். இந்த உரிமையாளர்கள் எல்லாம் வெளி இடங்களில் முதல் 2000 குடும்பம் இருந்துண்டா இப்போ இந்த இடப்பெயர்வுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வாழக்கூடிய ஒரு சூழல்ல இருந்திருந்தா எத்தனை குடும்பங்கள் இருந்து? இப்போ 4000-5000 குடும்பத்துக்கு. அப்போ இவ்வளவு சனத்தொகை இருந்தது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கணும், மிக நெருக்கமாக ஒரு அந்நியோன்யமாக இருக்கணும் என்ன. ஆனால் என்ன செய்யற எல்லாம் கால சூழ்நிலை. யாழ்ப்பாணத்துக்குள்ள 100 வீடு இருக்குண்டா 10 வீடுல ஜனம் இருக்கு, 10 வீடுல அங்க 90 வீடுல ஆள் இல்லை. வாடகை தானே விட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே மோசம் தான் எல்லா இடமும். சரி ஐயா, நன்றி. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. உங்களோட பெயர்? கோயிலான். கோயிலாவா? கோயிலான் இன்னும் கோகிலன். சரி சரி. ஏன் ஐயா கடல்ல தண்ணி ஆள்று? என்ன சொல்றீங்க? கடல் தண்ணியை சூடு காட்டி கழினா சரியா? அனுபவம் அது நல்ல விலை நலிக்குதா? சரி 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 ஐயா, சரி 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 சரி. நாங்கள் இப்போ திரும்ப வந்து இதில் இடப்பக்கம் போகிற வீதிக்கு திரும்புவோம். உண்மையிலேயே அந்த ஐயா கதைக்கும் போது கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்னென்னா இப்போ அந்த அளவு சனத்தொகையோடு இருந்த தீவு இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் இந்த தீவில் வாழ்கிற மக்கள் சரியாக கண்டுகொள்ளப்படையில்லை. இப்போ நாங்கள் பார்த்துட்டு என்ன இது இங்கே வாழ்ந்திருக்கிறது தானே போட்டார்கள் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா இங்கே யுத்தம் நடக்கல, அச்சத்தின் விளைவாகத்தான் போனார்கள். எங்களுடைய உடலுக்கு உயிருக்கு பிள்ளைகளுக்கு எது நடந்துருமோண்டு இப்போ ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு கருத்தை சொல்லலாம். இதில் ஒரு அருணோதயா முன்பள்ளி இருக்குது. எனவே உண்மையிலேயே இங்கே இருக்கிறவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் நீர் வசதி, போக்குவரத்து வசதி, இப்போ இந்த உலகம் எவ்வளவோ முன்னேறிட்டுது என்ன. இப்போ இந்த காலப்பகுதியிலேயே இன்னும் சில விடயங்கள் வந்து சரியாக செய்யப்படலை. இப்போ பாருங்க, இந்த வீதியாக இருக்கட்டும், படகு சேவைகளாக இருக்கட்டும், இந்த தீவை மட்டும் வச்சு சொல்லல, எல்லா தீவையும் வச்சு சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது ஒரு பின்னடைவு தானே. ஆனால் இந்த தீவில் இருந்து வெளிநாடுகளுக்கு போனவர்கள் நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன. இதில் ஐயனார் கோயில், முதலாம் வீதி. இதெல்லாம் பிரதான வீதி, ஆனால் போடப்படையில்லை. கூகுள் வரைபடத்தில் காட்டுது இது பிரதான வீதி. நினைஞ்சு பாருங்க, எனக்கு என்னென்னு தெரியலை. எனக்கு இது பிரதான வீதியா இல்லையா ஒன்றும் தெரியலை. அதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் இந்த கோயில் காட்டினாங்களா ஏற்கனவே. இதில் இடப்பக்கம் இருக்கிறது ஐயனார் கோயில். இந்த சந்தியால் நாங்கள் வலப்பக்கம் திரும்பி பயணம் செய்தோம். இப்படியே எங்கே போகலாம்னா நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போகலாம். அதில் போய் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுலேருந்து தான் எங்களுடைய காணொளி ஆரம்பித்தோம். நாங்கள் இப்படி பிரதான வீதி போய் இந்த பக்கம் அப்படியே சுற்றி கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்வோம்னா, இதில் போகும்போது இதில் வலப்பக்கம் ஒரு வீதி ஒன்று போகுது. அந்த வீதியால் போய் இந்த காணொளியை நிறைவு செய்வேன். சரி, இதில் வலப்பக்கம் போவோம். இந்த வீதி விநாயகர் பல்பொருள் வாணிபம். இந்த இது இருக்கிற வைத்தியசாலையினுடைய பழைய கட்டிடத்தை பாருங்க. சரி, போவோம். இந்த மாதிரி தான் எல்லா வீதிகளுமே இருக்குது.
இப்போ நான் இதால் போய்கொண்டு இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதான் நாங்கள் அந்த காட்டின சந்தி. இப்படி இதால் போய் இதுக்குள்ளே போவோம். சரியா? இந்த கோயிலுக்கான வேலைகள் நடக்குது. கருங்கல்லால் வேலை செய்கிறார்கள். பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்களா? கருங்கல் ஒற்றை கல்ல 2 கல் என்ன, ஒரு கல் இப்படி வேலை என்ன உங்களுக்கு வேலை நடக்குது. அது என்ன கோயிலுன்னு பார்த்து கொண்டு வருவோம். காளி கோவில். இதுதான் காளி கோயிலினுடைய முன்பக்கம். பார்த்தீங்களா? உள்ளுக்கு வேலை பாட்டு பாருங்க. இந்த மாதிரி எல்லா வீதிகளுக்குமே பெயர் பலகை போடப்பட்டிருக்குது. இது பிரதான வீதி. ஏற்கனவே நாங்கள் வந்த வீதி தான். உங்களுக்கு ஏற்கனவே காட்டின ஒரு இடத்துல இருந்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறது நல்லது. தம்பி, எந்த இடம்? எந்த இடம்? தம்பிக்கு தெரியுமா எந்த இடம்? தெரியாம இருக்குது. எழுவை தீவா, அனலை தீவா. அட நான் கடலால் தான் வந்தேன். நான் பைக் ஓடிக்கொண்டு இப்போ பாதை மாதிரி வந்தது. இது ஓடும் தான் இடம். இது இறகு மாதிரி வரும். கீழே இறகு மாதிரி வரும். நாங்கள் இந்தியா, தமிழ்நாடு. மதுரை தெரியுமா? மதுரை தெரியாதா? தம்பிக்கு தெரியுமா? இப்போ எத்தனை வயதில் இருந்தீங்க? 8 வயது வரைக்கும் அங்கேயா இருந்தீங்க? மதுரை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க? நீங்கள் எல்லோரும் ஒரே பள்ளிக்கூடமா? எந்த பள்ளிக்கூடம்? சரி சரி. வடிவா படிக்கணுமே. தெரியும் தானே. இந்த படிக்காட்டி பிரச்சனை தான் இடம். உங்களுக்கு தெரியும் தான், விளங்கும் தானே நடக்கிற விடயங்கள். என்னவா வர போகிறீங்க? போலீஸ். போலீஸாங்கோ. சரி, உங்களுக்கு பிடிச்சதா வரணும், படியாக படித்து வரணும். என்ன? சரி, நன்றி. எல்லோரும் கை காட்டுங்க. எல்லோரும் பேரை சொல்லுங்கள். உங்களோட பேர்? தம்பிக்கு? சரி சரி. இப்போ விளங்குதா உங்களுக்கு? நாங்கள் எங்கே வந்துட்டோம்? இந்த பள்ளிக்கூடத்தடிக்கு வந்துட்டோம். சதாசிவ மகாவித்தியாலயம். சரியா? அனலை தீவில் நேற்று போட்ட காணொலியில் இந்த இடத்தையும் காட்டினாங்க. என்ன? அதுக்கு பிறகு இன்றைய நாளில் இந்த இடத்துல எங்களுடைய பயணத்தை தொடங்கி இப்படி வந்து இதுக்குள்ளால் வந்து இதுக்க சுற்றி இப்படி வந்து இப்படி சுற்றி இதுக்குள்ளே வந்து இப்படி வந்து இதுக்குள்ளால் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ இந்த இடம் காட்டியாச்சு. இப்போ இங்காலையெல்லாம் பாருங்கள், இப்படி தான் இருக்குதுங்க. இங்கே எங்கள் பாதைகள் இல்லை. இந்த காளி கோயிலும் உங்களுக்கு காட்டினாங்க. மற்றபடி எங்கால தரவை மாதிரியான பகுதி. இதுக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ கோயில் ஒன்று இருக்குது. அது இல்லை, அது வேறு. இதுக்குள்ளே இருக்குது. சரி, அங்கே போய் இப்போ பாருங்கவன் இங்கே வரைக்கும் வந்துட்டோம். இதுக்குள்ளால் போய் இந்த கிறிஸ்தவ கோயிலுக்கு போய் இதில் வந்து உங்களுடைய காணொலியை நிறைவு செய்வோம். சரியா? இந்த வீதியால் ஏற்கனவே நாங்கள் போனாங்கள். இருந்தாலும் இந்த கிறிஸ்தவ கோயிலுக்கு போகணுன்றதுக்காக காட்டிக்கொண்டு போகிறேன். இதில் இடப்பக்கம் ஒரு வீதி போகுது. அந்த வீதியால் திரும்பும். அதாவது இதில் தப்பா சஞ்சல விலகம் இருக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீதி இந்த வீதி. சரியா? இதை வந்து புளியடி வீதின்னு சொல்கிறாரு. இதுக்குள்ள தான் காட்டினது. ஐயோ, இந்த பகுதியை பாருங்கோ இப்படி இருக்குண்டு. சிறப்பாக இருக்குங்கோ. அங்கேடாப்பா கோயிலை காணி. சபாபதி மாணிக்கம் மண்டலத்தில் காட்டிச்சது. கிறிஸ்தவ கோயில் அடையாளம் தான் காட்டினது. ஆனால் அதை காணியில் பாருங்க. இங்கே பாருங்க, இதில் காட்டினது சபாபதி மாணிக்கம். அவர் வந்து தேவாலயத்தின் ஐக்கான் போட்டுட்டார்.
அப்போ பார்த்தீங்களா நாங்கள் எந்த அளவுக்கு ஏமாந்து போனோம். அனலை தீவுன்றது 7 வட்டாரங்களை கொண்ட ஒரு இடம். அனலை தீவு ஒரு தீவாக இருக்குது. அதை விட அனலை தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி தீவு அது புளியந்தீவு, அதுவும் அனலை தீவுக்குள்ளே தான் வருது. அதை விட பருத்தி தீவுன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே அனலை தீவுக்குள்ளே வருதுன்னு தான் இந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே பருத்தி தீவை ஒரு காணொலியாக பதிவிட்டிருக்கிறேன். அதை விட இந்த பிரதானமான அனலை தீவில் ஒரு பகுதியை ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். அது ஒரு தனி காணொலியாக வந்திருந்தது. அதை விட இன்றைய நாளில் எஞ்சிய பகுதியை காட்டியிருந்தேன். 2 காணொலியிலேயே அந்த பிரதான பகுதியை அடக்கியாச்சு. அடுத்தது புளியந்தீவுன்ற ஒரு தீவு இருக்குது. அது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடம். அதை நாளைய நாளில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.